ஹெல்த்தி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ராசரிஸ் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னாவே போதும். சூப்பராக ஹெல்த்தியாக ஃபேமிலியை வந்து கொண்டு போயிடலாம். அதுவும் 1லேருந்து 2 மந்த் வரை தாராளமாக வந்து வரும். அது போகவே ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு வந்து தாராளமாக வரும். 2 பேக்கெட் வந்து கல்லுப்பு வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி கல்லுப்பு யூஸ் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தூளுப்பே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பெருங்காயம் வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். இது சும்மா வறுத்து அரைச்சிட்டு பொடி பண்ணிங்க அப்படின்னா இதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பவுடர் பொடியை விட. அப்புறம் சர்பத் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒவ்வொரு கிலோ வந்து வாங்கியிருக்கேன். துவரம் பருப்பு ரேஷனில் கொடுக்குறதே நான் வந்து எடுத்துக்குவேன். 2 கிலோ வெல்லம் வந்து நல்லா அந்த உருண்டை வெல்லம் வந்து வாங்கியிருக்கேன். அது போக கம்பு வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். கேப்பை வந்து 5 கிலோவாக அந்த பெரிய பையில் வந்து வாங்கியிருக்கேன். கருப்பு உளுந்து வந்துட்டு 5 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். அது போக கடுகு வந்து 100 கிராம், சோம்பு வந்து 200 கிராம் வாங்கியிருக்கேன். சோம்புலாம் அதிகமாக சேர்க்குறது ரொம்பவே நல்லது. வெந்தயம் வந்து 1/4 கிலோவாக வாங்கிடுவேன். டெய்லியுமே வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற போட்டு வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது. கொள்ளு வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கொள்ளு துவையல் அரைச்சி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சத்து, எல்லாத்துக்குமே நல்லது. அதுக்கப்புறம் வரகு, சாமை, அப்புறம் குதிரைவாளி, இது 3லையுமே வந்துட்டு ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் அரிசியாகவும் சமைச்சு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தோசையில் இந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். எனக்கெல்லாம் அரிசியாக சாப்பிட பிடிக்காது. அதனால் தோசை மாவு அரைக்கும் போதே இதில் ஊற போட்டு இப்போல்லாம் அரைச்சிடுறது வெள்ளை அரிசியை விட. வெள்ளை உளுந்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்து வந்து 5 கிலோ கிட்டத்தட்ட நான் வந்து வாங்கிட்டேன். குண்டு மிளகா வந்து 2 கிலோ வாங்கிட்டேன். மல்லி வந்து 2 கிலோ வாங்கிட்டேன். நம்ம எப்போவுமே குண்டு மிளகா தான் அரைக்கிறது. அதில் தான் வந்துட்டு அதிகமாக பொடி கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க நீல மிளகாயை விட. அதே மாதிரி காய வச்சுட்டு அதில் சோம்பு, சீரகம், இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க. நம்மளோட பழைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். மற்ற பயர்லாம் வந்து இருக்குது கொஞ்சம். அதனால் பயிர் வகைகள் வந்து இந்த மந்த் அவ்வளோவா வந்து வாங்கலை. வெள்ளை சோளத்தில் 1 கிலோ, மஞ்சள் சோளத்தில் 1 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். ஏலக்காய் 25 கிராம். இது போக அரிசி வந்து பொன்னி அரிசி குருணை வந்து ஒரு சாக்கா வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்து எனக்கு பட்ஜெட் வந்து 2400 தான் வந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியாக இருக்கும் சிறுதானியங்கள்ன்ட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா என் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த மாதிரி மணி சேவிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.